guys, welcome to MS Kitchen. என்னமா crab வாங்கி வச்சிருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம crabல மகாராஜா தான் செய்ய போறோம். crab மகாராஜா இது. என்னது மகாராஜாவா? ஆமா, மகாராஜா டேஸ்ட்ல இருக்கும் இது. செம டேஸ்ட்ல இருக்கும். டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 தக்காளி, கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா அது, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையும் வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, இது ஜாவத்திரி இருக்கு இல்லையா அது, லவங்கம் 4, ஸ்டார் அன்னீஸ் 1, மராத்தி முக்கு 1. சரியா? இது வந்து பே லீஃபு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம். இந்த வெங்காயத்தை நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் 3 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். தண்ணியெல்லாம் போட வேண்டாமாம்மா இதில்? வேண்டாம்மா, வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் இல்லையா, அதே போதும். போய் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறியா நீ? ஓகேம்மா. அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஓகேயா? இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதை அரைச்சிடலாம். நான் வந்து 2 தக்காளி, பெரிய தக்காளியா 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போடணும். என்ன பண்ணுறேன், கலருக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன்னு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நார்மல் சில்லி இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இப்போ அது இல்லாதனால நான் இப்படி போட்டுறேன். இது வந்து இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். இதையும் நம்ம தண்ணி இல்லாமல் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. தக்காளி பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சமைக்கலாம். கடுகெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நண்டை வந்து கடுகெண்ணெயில் தான் செய்கிறேன். ஏமா அப்படி? ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் மண் சட்டி வச்சிருக்கனால எண்ணெய் ஊற்றிட்டு தான் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணுறேன். சரியா? கடுகெண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். அது ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து இதுக்கு அதிகம். கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆயில்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து அதிகம். அதனால நம்ம இதில் செய்யும் போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, 2 காஞ்ச மிளகாய், பட்டை, லீஃபு, இது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இது கூடவே நம்ம சீரகமும் போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆனியனை போட்டுருவோம். ஓகே, இது பேஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான். சரியா? இப்போ இந்த ஆனியன் தண்ணி எல்லாம் வந்து நல்லா சுருண்டி வந்துடணும். அந்த பச்சை வாசம் போகணும்னு வாங்கலாமா, அந்த மாதிரி. சரியா? நல்லா சுருண்டி வரட்டும். ஓகே, ஆனியன் வதங்கி அப்போ ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாரு. ஆனியன் நம்ம போட்ட ஆனியன்ல. ஆமாம்மா, நல்லா ப்ரௌன் கலரா வந்திருக்குல்ல. ஆமா, இதுல நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். அப்புறமா கடைசியா தேவைப்பட்டுச்சுன்னா உள்ள கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். ஓகே, அதுவும் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் அதையும் வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் அந்த நண்டுல ஊறிச்சுன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த நண்டு. எனக்கு இப்ப நீங்க சொல்றப்பவே பசி எடுக்குதுமா. இது நல்லா வெந்து வரட்டும். ஓகே, மசாலால எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு ட்ரை பவுடர்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டர்மரிக் பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அது வந்து கலருக்கு தான். இது வந்து காரத்துக்கு நார்மல் சில்லி பவுடர். தனியா பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மசாலா. இந்த மசாலா நம்ம போட்ட பவுடர்ஸு, அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே சேர்ந்து பச்சை வாசனை
போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டு போடணும். பார்ப்போம். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம உப்பு செக் பண்ணிக்க போறோம். எப்படிமா இருக்கு? உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும். ஆமா ஆமா, உப்பு கம்மியா இருக்குமா. கொஞ்சம் போட்டுடலாமா? ஓகே, உப்பு கொஞ்சம் போட்டுலாம். ஓகே, போட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். அடி பிடிச்சிரும்ல. ஆயில் எல்லாம் வெளில வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய மகாராஜா கிராபை ஒன்றுனா அதில் போட்டுருவோம். கலர்ஃபுல்லாக இருக்குமா பார்க்கவே. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்டாமா. அது இந்த மசாலாலாம் அந்த நண்டில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராப் கோல்டுக்கு நல்லதுன்னு இல்லையா? அப்படியாமா? ஆமாண்டா, கோல்டுக்கு நல்லது. இது கிராப்ல ரசம் வைப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கோல்டு அப்போலாம் வந்து நம்ம கிராப் ரசம் செய்யலாம், கிராப் சூப் செய்யலாம். ஒரு நாள் கிராப் சூப் செஞ்சு தரேன் நான். இப்போ மழை காலம்லாம் வருது இல்லையா? வாங்க. ஓ, ஏன் அப்படி? அதுதான் தெரியல எனக்கும். யாருக்காவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அமாவாசைக்கு அப்புறமா கிராப் பிடிக்கிறாங்க? ஆமாம், அப்போதான் வந்து கிராப்ல வந்து அந்த சத பகுதி இருக்கு இல்லையா, அது அந்த ஃப்ளஷ்ன்னுவாங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, நிறைய இருக்குமா. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இந்த கிராபுக்கு என்ன ஒரே அந்த மேல அங்க எல்லோ கலர்ல இருக்குல்ல கிராபுக்குள்ள, அது என்ன? அது வந்து கிராபோட முட்டை. இதுதானே? அங்க உள்ள எல்லோவா இருக்குல்ல, இதுதானே? ஆமா ஆமா, இது வந்து கிராபோட முட்டை. சனையா இருக்கு அப்படின்வாங்க. இந்த கிராப். ஆமா, இந்த கிராப் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா, உனக்கு எடுத்து வைக்கிறேன். அந்த கிராப்ல நம்மளுக்கு முட்டையும் வந்துருச்சு, கிராபும் வந்துருச்சு. முட்டை தனியா வாங்க வேண்டாம். ஓகே, இதை இப்போ கலர முடியாது. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டப்பா தான் நம்ம கலர முடியும். இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். வாவ், நல்ல மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆயிட்டு இருக்குமா. போல நண்டுலயே கொஞ்சம் தண்ணி விடும், சரியா? அதனால நம்ம இப்போ தண்ணி ஊற்றல. அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுருக்கோம்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து புளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இருக்கு என்கிட்ட, வீட்டில் செஞ்சது தான். அந்த புளி பேஸ்ட்டு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பேஸ்ட் இல்லாதவங்க என்னம்மா பண்ணுவாங்க? புளி வந்து கரைச்சி ஒரு கோலி சைஸ், அதான் நெல்லிக்காய் சைஸ் இருக்குல்ல புளி, அதை கரைச்சி போட்டுக்கலாம். இல்லை புளி டேஸ்ட் வேண்டான்னா புளி போட தேவையில்லை. ஓகே ஓகே. இப்போ இதையும் நல்லா, இப்போ நம்ம அந்த மிக்ஸி தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டுப்போம். ஏன்னா இந்த தண்ணி வந்து நண்டு வேகிறதுக்கு. கிரேவி மாதிரியா செய்ய போறீங்க? இல்லப்பா, இது நண்டு வெந்துச்சுன்னா இந்த தண்ணி எல்லாம் நல்லா இதாயிடும், அப்சர்வ் ஆயிடுமா. ஆமா, நண்டு தண்ணி குடிக்குமா? குடிக்காதுமா, தண்ணி அது வெந்து வரும்ல. நல்லா மசாலா நல்லா உள்ள வரணும். ஒவ்வொரு மசாலா நீ கல்யாணத்துலலாம் லாலிபாப் சாப்பிட்ருக்கல? ஆமா, லாலிபாப் எப்படி இருக்கும் டேஸ்ட்? அது இல்லை செமையா இருக்குமா? அதுவும் ஒரு நாள் நம்ம செஞ்சு போடுவோம். அது நம்ம வீட்டுல செய்ய முடியுமா? செய்ய முடியுமே, செய்யலாம், ட்ரை பண்ணுவோம். எவ்வளவோ பார்த்துட்டோம், பார்க்க மாட்டோமா? எல்லாமே நண்டு மேலே போட்டு நல்லா இந்த மசாலா இறங்கி வரட்டும். மசாலா வச்சு நண்டை குளிப்பாட்டிட்டு இருக்கீங்க நீங்க. அது அங்கே நல்ல தண்ணியில், உப்பு தண்ணியில் குளிச்சிச்சு இல்லையா, அதுக்கு மசாலா தண்ணியில் குளிக்கட்டும். செமையா இருக்குமா? நல்லா இருக்குல்ல, டேஸ்டும் நல்லா இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கா? உப்பு காரம்லாம் சரியா இருக்கு. அந்த புளிப்பு போட்ட உடனே வேற லெவல். ஆயில் எல்லாம் வெளில வந்துச்சு பத்தியா? இப்போ ஃபைனல்ல என்ன பண்ணணும்னா லைட்டா கரம் மசாலா போட்டுக்கணும். ஆமா, இதை நம்ம பெப்பர் போடுவோமாமா? ஆமா, இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காண்டி எடுத்து நண்டை எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். மூக்குல தண்ணி ஊத்தும், சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது அப்படின்னு பண்ணி சாப்பிடுவாங்க பாரு, சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இதுல உப்பு காரம் இருக்காண்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேம்மா, பாக்குறேன். வாவ், செம்மையா இருக்குமா டேஸ்ட், எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. அரு சோயின் சேர்ந்த மாதிரி இல்ல?
தித்தி பூண்டி தான் இல்லை இதுல. அது இந்த தித்தி கூட நம்ம அந்த நண்டோட ஃப்ளஷ் எடுத்து சாப்பிடுவோம் பாரு, அதுல இருக்கும் பாரு, அது ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஒண்ணு பின்னிட்டு இருக்கு அப்படியே, பாக்குறியா? வாவ், வேற லெவல்ல இருக்கு பாரு. கண்டிப்பா இந்த நண்டை வந்து இதை பாத்தீங்கன்னா இதே மாதிரி செய்யுங்க. இந்த தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தாம இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது பேர் வந்து கிராப். அவ்வளவுதான், கிராப் மகாராஜா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.